குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். குட் மார்னிங். குட் மார்னிங். ரோக்கோ குட் மார்னிங். இப்போ நாம பெரிய ஒரு புனிதமான ஸ்கேம் பண்றதுக்காக பிளான் பண்றோம். अच्छा புனிதமான ஸ்கேம். ஓகே, இந்தியா பூரா நடக்கிற எலெக்ஷன்ல நாம எப்படி ஜெயிக்க போறோம், அதான் ஸ்கேம். ஓகே, யாருக்கெல்லாம் ஐடியா இருக்கும் நீங்க தாராளமா கொடுக்கலாம். யாருக்கு ஐடியா இருக்கு கொடு. கள்ள ஓட்டு போட்டு ஜெயிக்கலாமா? ரொம்ப பழைய ஐடியாடா, இதெல்லாம் ஆதி காலத்திலே போயிருச்சு. காந்தியோடவே அந்த காலம் போயிடுச்சு, அது வேற. புரியுதா? எனக்கு ஒரு ஐடியா, ஓட்டுக்கு நிறைய காசு கொடுக்கலாம். இந்த ஐடியாவை வெளியில போய் குழி தோண்டி புதைச்சிரு. சாதாரண கவுன்சிலர் எலெக்ஷன்ல இருந்து ஸ்டார்டிங் அது. எனக்கு ஐடியா இருக்கு சார். சொல்றா கண்ணா. எதுக்கு ஓட்டலாம் இது பண்ணிக்கிட்டு மிஷினை தூக்கிடுவோம் நம்ம. கண்ணா, அது லாஸ்ட் 2 எலெக்ஷன் முன்னாடி தூக்கியாச்சு. இனிமே எடுத்து உஷாராயிட்டாங்க. மிஷினை பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டே இருக்கு. பூத்துக்குள்ள இருக்க வரைக்கும் மிஷினை பாத்துக்கிட்டே இருக்கு. எனக்கு ஒரு ஐடியா சார். தேர்தல் ஆணையத்தை குத்து வாங்கிடலாமா? அதான் ஏற்கனவே வாங்கியாச்சே, பின்ன எதுக்கு வாங்கணும்? எக்ஸ்ட்ரா பேமெண்ட் அது இல்ல, அது நம்ம பாத்துக்கலாம். சோ நீங்க எல்லாம் பிளாங்கா இருக்கு, புது ஐடியா நான் தரேன். ஓகே அச்சா, இப்போ 5 வகையில புனிதமான ஸ்கேம்ஸ் நம்ம பண்ண போறோம். ஓகே, 5 வகையில பண்ண போறோம். அதுல ஃபர்ஸ்ட் ரூட் டூப்ளிகேட் ஓட்டு பண்ண போறோம். ஓகே, கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. அது மூலியமா கண்ணா நீ வந்து 11,965 ஓட்டர்ஸ் நீ பிடிக்கணும். பிடிச்சிடலாம், நான் ஐடியா தரேன். நீ வந்து ஃபேக் இன்வாலிட் அட்ரஸ் மூலியமா 40,000 ஓட்டை நீ பிடிக்கணும். ஃபேக், ஆமா. அது என்ன, அது நான் பாத்துக்கிறேன், நீ பண்ணு, பாத்துக்கலாம். அதான் அவனே தேர்தலானே வச்சிருக்கு, வாங்கிய சொல்லல, பாத்துக்கலாம். தம்பி, நீ வந்து உனக்கு பல்க் ஓட்டர்ஸ் வந்து சிங்கிள் ரூம், அதாவது ஒரு 10க்கு 10 அறைக்குள்ளேயே ஒரு 80 வாக்காளர்கள் இப்படியே உட்கார்ந்துருக்க மாதிரியே வீட்டுக்கு போய் பாத்துறாங்கன்னா பாத்துக்கலாம். அது பிரச்சனை இல்லை, அது பின்னால யாரும் போக மாட்டாங்க, சோம்பேறித்தனப்பட்டு விட்டுருவாங்க. தம்பி, உனக்கு 2 வேல்யூ இருக்கு. இன்வாலிட் போட்டோல ஒரு 4,000 ஃபேக் ஓட்டர்ஸ் ரெடி பண்ணிக்கோ. அப்புறம் இந்த மிஸ்யூஸ் ஃபார்ம், இந்த புது வாக்காளர்கள் இருக்காங்கல்ல, அது மூலியமா மட்டும் நீ ஒரு 33,692 வாக்குகள் நீ ரெடி பண்ணணும். பாம் 6. ஓகே, இப்போ நான் கிளியரா ஒன்னொன்னா எக்ஸ்பிளைன் பண்றேன். நம்ம எப்படி கொள்ளையடிக்க போறோம், சாரி, இது புனிதமான இது ஸ்கேம் பண்ண போறோம்னு நானே பண்ண போறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு மகதேவ்னு ஒரு தொகுதி இருக்கு, அங்கதான் பயங்கரமான ஸ்கேம் பண்ண போறோம். ஓகே, அங்க வந்து நம்ம கட்சி வந்து ஒரு 1 லட்சம் வாக்குல வித்தியாசத்துல ஜெயிக்க போகுது. 2 லட்சம் மேல வாக்கு எடுக்கிறோம். அந்த காங்கிரஸ் அது கையே அவங்க வந்து 1 லட்சம் வாக்கு எடுப்பாங்க. 1 லட்சம் வாக்குல வித்தியாசத்துல நம்ம ஜெயிக்க போறோம். அதுல இருந்தே ஸ்டார்ட் பண்ண போறான். ஓகே, அப்படி பார்க்கும்போது கர்நாடகாவில இந்த கடைசி 5 வருஷத்துல புது வாக்காளர்கள் சேர்த்திருக்காங்கல்ல, அதை காட்டிலும் இந்த கிட்டத்தட்ட இந்த குறுகிய லாஸ்ட் 5 மாசம் தேர்தல் டேட் அறிவிக்கிற லாஸ்ட் 5 மாசத்துல கோடிக்கணக்கான வாக்காளர்களை சேர்த்திருக்கோம். ஓகே, இப்போ நம்ம அதுல ஸ்கேம் பண்றோம். ஓகே, இப்போ ஒரு ஆளு 4 பூத்துல ஓட்டு போடணும். ஜி, வெளில வந்து உட்கார்ந்துருப்பாங்க, தேர்தல் ஆணையம் கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த ஆளு ஒரே ஸ்டேட்ல போட போறது இல்ல, வேற ஸ்டேட்ல போட போறான். எப்படி? அதுக்காக ஃபுல் டைம்ல ஒரு ஆள் எடுக்க சொல்லுவோம். அவன் கர்நாடகா போகணும், அப்புறம் வந்து ஊபி போகணும், குஜராத் போகணும், ஜார்க்கண்ட் போகணும், எல்லா தொகுதியிலும் அவன் போய் ஓட் போடணும். ஃபுல் டைம் அவன் லைஃப் டைம் அவன் டிராவல்ல இருக்கணும். ஓகே, போட்டுக்கினே இருக்கணும். ஓகே, அப்புறம் ஒரே ஆளு ஒரே அட்ரஸ்ல ஒரே போட்டோ, ஆனா அவன் ஒரே ஸ்டேட்ல 4 தொகுதியிலும் ஓட்டு போடட்டும். கண்டுபிடிக்காது இல்ல, நம்ம ஆளுங்க செட் பண்ணிக்கலாம். வீக்கான தொகுதிகள்லாம் தூக்கி உள்ளே போடலாம், கண்டுபிடிக்காது, பாத்துக்கலாம். ஓகே, அப்படி ஒரு 11,956 ஃபேக் ஓட்டர்ஸை நம்ம ரெடி பண்ண போறோம். ஓகே, அதுக்கப்புறம் ஃபேக் அட்ரஸ். இதுலதான் நமக்கு பல்க் அட்ரஸ், நமக்கு பல்கான ஓட்டு கிடைக்க போது. 40,000 ஓட்டர்ஸ் இதுலதான் நம்ம ரெடி பண்றோம். ஓகே, எனி டவுட் இருக்கு? ஜி, இப்போ நம்ம வந்து ஃபேக் அட்ரஸ் கொடுத்துறோம். ஓகே, சப்போஸ் வந்து அவங்க அப்பா பேரு அதெல்லாம் மாறி இருக்குமே ஜி, எப்படி கண்டுபிடிச்சு? அப்பா பேரு கரெக்டான பேர் கொடுத்தா தானே மாட்டோம். கைக்கு வரத டைப் பண்ணு, டேடி ஜம்ஜா டீகா அது அடிச்சு விடு. அப்பா பேர்லாம் இஷ்டத்துக்கு அடிச்சு விடு, கண்டுபிடிக்காது. அட்ரஸ் இருந்தா கண்டுபிடிக்கும். அதானே ஒண்ணு டவுட். அட்ரஸே வேணாம், 0. 40,000 போதுமா ஜி? போதும், அதுக்கு மேல போனா சந்தேகம் வரும். அட்ரஸே வேணா 0. அப்புறம் திடீர்னு அட்ரஸ் 0ல போய் தேட மாதிரி ஆயிடுச்சுன்னா அட்ரஸே இல்லாம ஒரு 10-15 ஒரு 100 ஓட்டு அடிச்சு விடுங்க. ஓகே, இதெல்லாமே நம்ம பண்ண போறோம். அப்புறம் வந்து நமக்கு வந்து பல்க் ஓட்டர்ஸ் ஒரு தொகுதிக்குள்ள வேணும். அதுக்கு ப்ராப்பர் அட்ரஸ் திடீர்னு கேட்டுருவான். ஆப்போசிட் பார்ட்டி எல்லாம் பூத் கமிட்டி மெம்பர் போட்டிருப்பான். அப்ப நம்ம என்ன பண்றோம், ஒரு வீட்டுக்குள்ளேயே 46 ஓட்டர்ஸ் உள்ள வைக்கிறோம்.
ஜி இந்த முட்டா பையில தான் நம்புவானா? யாரே சொல்ற? இல்ல ஜி, நான் பொதுவா சொல்றேன். ஒரு வீட்டுக்குள்ள இவ்வளவு பேர் இருக்காங்கன்னா யாரா பேச்சுலர்ஸ் இங்கே குடியேறிட்டாங்கன்னு சொல்லி நம்ம 10க்கு 10 ரூம்ல எல்லாரும் குத்த வச்சு உட்காந்து வேலை பார்க்குது, தூங்குது, பாவம் கஷ்டப்படுது, இங்க இருந்து 60 ஓட்டு 80 ஓட்டு போடுதுன்னு சொல்லிடலாம். அப்புறம் அங்க ஒரு பீர் ஃபேக்டரி இருக்கு, நமக்கு தெரிஞ்ச ஆள் தான் நினைக்கிறேன். அவரோட கம்பெனிலே ஒரு 80 ஓட்டு இருக்குது. அவர் கம்பெனிலே வேலை செஞ்சுட்டே வந்து ஓட்டு போட போறாங்க. அந்த ஓனர்கிட்ட பேசியாச்சு. எனக்கு ஒரு டவுட், இப்போ வந்து எலெக்ஷன்ல ஓட்டு போடுது, அங்க சிசிடிவி இருக்கும்ல, ஒரே ஆள் திருப்பி வந்தா கண்டுபிடிச்சிடாதா? அதுக்குதான் நம்ம தேர்தல் ஆணையம் அது வாங்கியாச்சு இல்ல, அவங்க நம்ம சொல்ற மாதிரி சொல்லிரும். இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் 45 நாள் தான் வச்சிருக்கோம், அதுக்குள்ள எரேஸ் ஆயிடும், மெமரி கார்டு ஃபுல் ஆயிரும். ஓட்டர் லிஸ்ட் கேட்டா அது வந்து ஒரு 4 பண்டில் 5 பண்டிலா கொடுத்துருவோம். ஃபியூச்சர்ல யாரும் எண்ணி பார்க்க போற வேலை இல்ல, பிஸில பாத்துக்கலாம். ஜி இந்த போட்டோலாம் போடணுமே, அந்த போட்டோக்கு நம்ம எங்க போறது? அது கண்டுபிடிக்காது. ஆதார்ல ஏன் மூஞ்சே பக்கத்துல வச்சு பார்த்தா கூட தெரியாது. ஓட்டர் ஐடியில கார்டுல இருக்கும் போதே கேவலமா இருக்கும், அது பிரிண்டா வரும்போது மோசமால இருக்கும். அதனால ஒரு பயிரும் கண்டுபிடிக்காது. அடுத்து ஃபேக் போட்டோஸ், அது வச்சு பண்ணிக்கலாம். ஒரு லேடி போட்டோவே 4 இடத்துல போடுங்க. ஒண்ணு போட்டு வைக்கணும், ஒண்ணு போட்டு வைக்க கூடாது. பல இடத்துல போட்டோவே வேண்டாம், போட்டோ வேண்டாம், பண்ணிக்கலாம். வேலை முடிஞ்சிரும், சிம்பிள். எவ்வளவு ஜூம் பண்ணி பார்த்தாலும் தெரியாத மாதிரி தெரியாது. போடுறோம் ஜி. ஜூம் பண்ணா கூட ஒரே கருப்பு கலர்ல புள்ளியா தெரியணும், அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே. அப்புறம் வந்து இதுல இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம புதிய வாக்காளர் பட்டியலே இல்ல அந்த ஃபார்ம் 6, அதுக்கு ரூல் என்ன உங்களுக்கு தெரியுமா? தெரியும் ஜி. என்ன? 18 வயசுல இருந்து 25 வயசுக்குள்ள இருக்கறவங்க அந்த பூத் ஸ்லிப் வச்சு போடலாம் ஜி, புதுசா ஓட்டு போடுறவங்க. நம்ம அந்த ரூலை பிரேக் பண்றோம். ஓகே, நீ என்ன பண்ற, அந்த வரு சுர்கான் சிங் அப்படின்னு சகுன் ராணி, சாரி சகுன் ராணி பேர்ல ஒரு 4 ஃபார்ம் ரெடி பண்ணிக்கோ. 4 இடத்துல அந்த லேடி போய் ஓட்டு போடணும். ஏஜ் 18 இல்ல, ஸ்மால் சேஞ்ச் 76. ஜி எந்த பைத்தியக்காரனும் இத நம்ப மாட்டான் ஜி. ஃபார்ம் 16ல 18 பக்கத்துல 0 போட்டா ஃபினிஷ்டு, சிம்பிள். அதுல நமக்கு தெரிஞ்ச வயசான பீஸ் நிறைய இருக்குது, எல்லாம் 95 96 93 95 98 இப்படி இருக்கு. இது எல்லாத்தையும் ஃபார்ம் 16ல ஃபில் பண்ணிரு. ஃபில் பண்ணி ஒரு 33,000 பே வச்சிருக்கோம். நீங்களே தப்பா சொல்றீங்க, சாப்பாடு ஃபார்ம் 6 சாப். சாரி ஃபார்ம் 6, சாரி மறந்துட்டேன். அத நம்ம வந்து பண்ணி மேனேஜ் பண்ணிரலாம். அப்புறம் வேற ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க, வேற ஏதாவது இருக்கா? ஒருவேளை யாராவது கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா, நீங்க ஏன் போன உங்க ஆட்சியில இந்த 87 வயசு லேடிக்கு ஓட்டுரிமை கொடுக்காம இருக்கீங்க, எங்க ஜி தான் கொடுத்திருக்காருன்னு அச்சா, ஃபியூச்சர்ல நீ ஒரு ஸ்டேட்டோட கவர்னர். अच्छा வேற ஏதோ டவுட் இருக்கே? டவுட் ஜி எனக்கு ஒரு டவுட். कितना क्या நம்ம எப்படி இந்த 1 லட்சம் பேரை எப்படி தட்டறது? சிம்பிள், மிஸ்டு கால் கொடுத்தா கட்சியில சேருது. அப்படி இருக்கும்போது நம்ம கட்சியால ஏற்கனவே விசுவாசியா இருக்கால எல்லாரையும் தரட்டு, வேலை இல்லாம இருக்கவனு தரட்டு. 5000 ரூபாய் வேலைக்கு போயிட்டு இருக்கவனுக்கு 6000 ரூபாய் கொடு, 6000 ரூபாய் வேலைக்கு போயிட்டு இருக்கவனுக்கு 6001 கொடு. சிம்பிளா நம்ம பக்கம் வந்துரும். ஓகே ஜி. எனக்கு இன்னொரு டவுட். क्या? இப்போ நம்ம தமிழ்நாடு கேரளா சவுத் சைடுல இந்த இது பாப்பு வேகுமா? இல்லடா, அதுதான் நம்மளோட பெரிய பிரச்சனையே. இங்க தெருவுக்கு தெருவு பூத் நிர்வாகி எல்லாம் இருக்கான், வட்ட செயலாளர், சந்தை செயலாளர்ல இருந்து எல்லாம் இருக்கான், நகர செயலாளர், பகுதி செயலாளர், மாநகராட்சின்னு கித்தனா ஒரே டார்ச்சர். அப்படி பூத் வாசல்ல போய் உட்கார்ந்துடுறான். இப்படி யாராவது ஓட்டு போட வந்தா, அண்ணா சர்சக்கா எப்படி எனக்கு ஓட்டு போட மாட்டேன், நீ அங்கதான் ஓட்டு போடுவேன்னு கண்டுபிடிச்சிடறான் ஃபேஸ் வச்சு. நார்த் இந்தியால ஒருத்தர் நடந்து போனா, இங்க வா, யாரா நீ, இந்த ஏரியாவே இல்லையா, ஓட்டர் ஐடி கொடு அப்படின்னு கண்டுபிடிச்சிடறான். பூத் கமிட்டி வெயிட்டா வச்சிருக்கான். அங்க கொஞ்சம் பப்பு கஷ்டம் தான், ஆனாலும் வேற மாதிரி ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணணும். அவங்க கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு யூஸ் பண்ணணும். அது கண்டுபிடிக்க இன்னும் சில வருடங்கள் கூட ஆகலாம். ஓகே, வேற டவுட் இல்ல? அச்சா, ஓகே, ठीक है, बाय.